அவங்க அப்பா பார்த்து நீங்க சாக போறீங்கன்னு சொல்ல, உடனே அவன் கார நிறுத்திட்டு, "நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நான் உன்னோட அப்பா மைல்ஸ்" அப்படின்னு சொல்ல, "ஆனா உங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப மோசமா தானே நடந்துக்கிட்டாரு" அப்படின்ற மாரி சொல்ல, "எத பத்தி பேசுற?" அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ரொம்பவே மோசமானவரு. ஆனா நீங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கலப்பா அப்படின்ற மாரி அவன் சொல்றான். வீட்டுக்கு வந்ததும் அவன் ஒய்ஃப் கேட்டா, "அதெல்லாம் அவன்ட்ட எதுக்காக சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "எத பத்தி? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி இவங்க கேட்கறாங்க. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாரி பேச, அவன் என்ன சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான், அங்க இருக்கிற ஃபோட்டோ வந்து அவன் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதுல வந்து கேமரா இருக்கு. பேபி மானிட்டர் மாதிரி. அப்படின்னா இவ்வளோ நாளா அவன் நம்மள வேவு பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னா, அவன போயிட்டு இவன் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். "எத்தன நாளா இது மாரி எங்கள வந்து நீ வேவு பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். இவங்களோட நாய்க்குட்டி வேற காணாம போயிருக்கும். எங்க அது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கிறான். அவ அமைதிப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறா. இவ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி வந்து இவகிட்ட பேசுறதுக்காக வரா. அப்படி வரும்போது தான் அந்த நாய் வந்து அங்கதான் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. "என்ன சொன்னீங்கம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அவனோட ஃபேஸே வேற மாதிரி இருக்கு. இவ பயந்து போய், "ஐயோ! யார்ரா அது?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கறா. அப்ப போய் பார்க்கும்போது அவன் நார்மலா தான் இருக்கான். "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.